ஸோ ஹார்ட் அட்டாக் அதாவது மாரடைப்பு வந்த பேஷண்ட்டுகளுக்கு வந்து எந்த சிகிச்சை எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது ஒரு பயங்கரமான குழப்பத்தில் நிறைய பேர் இருக்கிறத நம்ம பார்த்துட்ருக்குறோம் கண்கூடாமல். ஸோ எங்ககிட்ட வந்து கன்சல்டேஷன் வரவங்கள வந்து பைபாஸ் பண்ணலாமா, ஆஞ்சியோபிளாஸ்டி அதாவது ஸ்டென்ட் வச்சுக்கலாமா, அல்லது நீங்கள் இஇசிபி இந்த மாதிரி சிகிச்சை சொல்கிறீங்களே எந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாமா, அல்லது ஒரு சிலர் வந்து ஆயுர்வேதத்தில் கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க, அல்லது ஹோமியோவில் மருந்து கொடுக்குறாங்கிறாங்க. ஸோ எந்த சிகிச்சையை நாங்கள் எடுத்துக்கிறது, ஒரு சிலர் நேச்சுரோபதின்னு சொல்கிறாங்க. ஸோ பல மனக்குழப்பத்தில் வந்து கேட்டுட்ருக்காங்க. ஸோ இதுக்கான ஒரு மிக தெளிவான விளக்கத்தை நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கலான் இருக்கிறேன். ஸோ 2 விஷயம் வந்து நம்ம பார்க்கணும் எந்த பேஷண்ட்காக இருந்தாலும். ஸோ அவங்களுடைய சிம்டம் வைஸ் நம்ம வந்து அதை வந்து டிசைட் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ ஒரு சில பேஷண்ட் வரப்போ பார்த்திங்கன்னா அவங்களோட நெஞ்சு வலி, அவங்களுக்கு வந்து மூச்சு விடுற கஷ்டமாக இருக்கும், மூச்சு திணறல், அல்லது வந்து நடக்க முடியாது, படபடப்பு ஜாஸ்தியாக இருக்கும், அல்லது நடக்கிறப்போ வந்து வேர்த்துக்கலாம், ஒரு மாதிரி மயக்கங்கள் வரலாம், கிடினஸ் வரலாம், அல்லது அதே மாதிரி ரேடியேட்டிங் செஸ்ட் பெயின் சொல்லுவோம். அந்த நெஞ்சு வலி வந்து கைகளுக்கு பரவலாம், தோள் பட்டைக்கு பரவலாம், அதே மாதிரி கையும் வலிக்கலாம், பின்னாடி முதுகில் வலிக்கலாம், ஒரு மாதிரி கண்ணெல்லாம் வந்து சம்டைம்ஸ் பிளர் ஆகிற மாதிரி தெரியலாம், அதாவது வந்து விஷனே வந்து உங்களுக்கு தெரியாத மாதிரி ஆகலாம். பிபி வந்து ரொம்ப ஆசிலேட்டிங் பிபியாக இருக்கலாம், சம்டைம்ஸ் வந்து ஒரு சிலருக்கு வந்து பிபி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கலாம், குறையலாம். ஸோ இந்த மாதிரி பல சிம்டங்கள் வந்து பேஷண்ட்டுக்கு வந்து இருக்கும். ஸோ அப்போ ஒரு சில பேஷண்ட்டுங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மினிமலான சிம்டமேட்டிக்காக இருப்பாங்க. அதே நீங்கள் அவங்க வந்து பார்த்திங்கன்னா இல்லை டாக்டர் நான் மாஸ்டர்கள் செக்கப் போனேன், அப்போ எனக்கு வந்து டிஎம்டியில் வந்து பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டாங்க, அதுக்கப்புறம் டாக்டர் வந்து ஆன்ஜியோ பண்ண சொன்னாங்க, ஆன்ஜியோ பண்ணி பார்க்குறப்போ 3 ரத்த குழாயில் அடைப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க அப்படின்ட்டு. ஸோ இது டிசைட் பண்ணுறதுக்கு மெயினான இன்வெஸ்டிகேஷன் மெத்தட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இசிஜி எடுத்துருக்கலாம், எக்கோ எடுத்துருக்கலாம், அல்லது டிஎம்டி பண்ணியிருக்கலாம், அல்லது சிடி ஆன்ஜியோகிராம் பண்ணியிருக்கலாம், ஆன்ஜியோகிராம், அல்லது நாங்கள் கார்டோகிராம், கார்டியோவாஸ்குலர் கார்டோகிராம் 3D அப்படின்னு சொல்லி இந்த ஸ்கேனும் நாங்கள் பண்ணுறோம். ஸோ ஸ்கேன் எதுவாக இருந்தாலும் ஒரு டாக்டருக்கு தெரிய வேண்டிய விஷயம் என்னென்னா அந்த பேஷண்ட்டினுடைய ஏஜ் என்ன, எத்தனை ரத்த குழாய்களில் அடைப்பு இருக்குது, எந்தெந்த இடத்துல ரத்த குழாய்களில் அடைப்பு இருக்குது, அவங்களுடைய ஹார்ட்னுடைய பம்பிங் கெப்பாசிட்டி என்னவாக இருக்குது, அவங்களுடைய கோமார்பிடிட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய அவங்களுக்கு தைராய்டு இருக்குதா, சுகர் இருக்குதா, ஸோ அவங்களோட என்ன மாதிரியான ஜெண்டர் என்ன, மேலா ஃபீமேலா, அவங்களுடைய ஃபேமிலி ஹிஸ்ட்ரி என்ன, இது எல்லாம் அவங்களுக்கு என்னென்ன கெட்ட பழக்கங்கள்லாம் இருக்குது. ஸோ இதையெல்லாம் வச்சு தான் நம்ம வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் வந்து டிசைட் பண்ணணும்.